ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நான் டபுள் பீன்ஸ் வச்சு ஒரு கறி, ஒரு குருமா மாதிரி தான் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல, இனிமேல் வந்து ஒவ்வொரு பயிராக பிள்ளைங்களுக்கு குருமாவில் கொடுக்க போகிறேன், தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டேக்காங்கன்னு. அதனால தான் இன்றைக்கி வந்து டபுள் பீன்ஸ் எடுத்திருந்தேன். அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது, அதனால் காலையிலேயே ஊற போட்டுட்டு ஒரு விசில் தான் போட்டேன். பூவாக வெந்துருச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நான் ஆல்ரெடி சோயாவில் பண்ணியிருந்தேன், அது வந்து உங்களுக்கு வந்து ரெசிபிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் அதை பாருங்கள். அப்புறம் டபுள் பீன்ஸ் இதுக்கு வந்து பல்லாரி போட்டுட்டு நான் ஆல்ரெடி பட்டை, ஏலை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வறுத்து திரிச்சு வச்சுருப்பேன், அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா துவைக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மல்லிக்கீரை, புதினாக்கீரை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா துவைக்கிட்டு தக்காளி பழம் பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன், பழுத்த தக்காளி, அதையும் போட்டு நல்லா துவைக்கிட்டு மஞ்சள் தூள், வத்தல் பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, பெப்பர் பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல மசாலா வாடை போடுற வரைக்கும் நல்லா துவக்கினேன். நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ நான் பூவாக வேக வச்சு வச்சுருக்கேன்ல, அந்த டபுள் பீன்ஸை தட்டி நல்லா, அதாவது உடஞ்சிடக்கூடாது, பார்த்து பக்குவமாக கிளறி விடுங்க. இப்போவே எடுத்து வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் காரம் ஒத்துக்காதுல, அதனால் தேங்காய் கொஞ்சம் கசகசா அரைச்சி ஊற்றி ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் விட்டேன், ரொம்ப கொதிக்க விடலை, ஏன்னா குழஞ்சிரும்ல, அதனால் விட்டுட்டு இறக்கிட்டேன். மல்லிக்கீரை, கருவேப்பிலை தூவி இறக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.